லோட் ஆகுது. ஓகே. போன கிளாஸ்ல பார்த்த அடையாளங்கள் பகுதியை கொஞ்சம் பார்த்துட்டு அது என்ன வகையில விஷயம் வீக்கின்னு பார்த்துட்டு நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட் ஓகே. வரும். ஓகே. உங்களோட பாக்ஸ்ல ஓண்டா வர வர நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிப்பீங்க. ஓகே. இன்ஷால்லா எப்படி எழுதுங்க பாப். பிஸ்மில்லா ஓண்டா சொல்லுங்களே பாப். فتح مد، كسرتين، ضم ضمتين، என்ன சரி ரிப்பீட் போடா கொஞ்சம் பார்த்து. سكون، سكون، فتح سكون، آه، فتح فتح مد، லம்மு மத்து. ضمتين، லம்மு மத்து. فتحتين، லம்மு மத்து. லம்மு எங்கிறது கிளிக் ஆயிடும். அந்த அடுத்த சொல்லி மோசமான ஞாபகம் வச்சுக்கணும். இது பார்த்தா ஹத்துன். இப்ப இது فتحتين. வரப்போது எப்படி கஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. பின்னாடி ம். மத்தம் தைனா துண்ணாங்கிறத நான் யோசிக்கும் அது மட்டும் தான் செலக்ட் பண்ண வேண்டியது. அப்படிதான் பார்க்கணும். எஸ் எஸ். அப்பதான் நான் எனக்கு டென்ஷன் அந்த ஆகி. அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டின ஷீட்ல வந்து எனக்கு கிளியரா இந்த இது அதில் எல்லாம் மாத்தி போடக்குள்ள வந்து குழம்புறேன். ஆ இப்ப நான் இப்ப இது வந்து ஃபத்ஹ் தானே. ஏதோ ஒரு ஓ. ஃபத்ஹ் மத்து துண்ணா தைன் ஓ. இது கஸ்டன்ட் தான் வரப்போகுது. இது லம்முன்னு தான் வரப்போகுது. துன் தைன் ஓ. மத்து தான் நாங்க பார்த்துக்கணும். இங்க ஓ. ஷத்து சுத்தம் எஸ். இஷ்யூ ஒன்று இல்லை. ம். இப்ப அடுத்து ஃபத்ஹ் மத்து. அப்ப அந்த ஃபத்ஹ் மத்துங்கிறத கெப் இல்லாம நாங்க சொல்லிக் கொள்றது தான் எங்கட அந்த ப்ராக்டிஸை பார்த்துக்கொள்ள வேண்டியது. சரி இதை ஓ. நான் எஸ். அப்படியோ இந்த வகை அடுத்த கிளாஸுக்கு நான் ஃபோர்வர்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் புதிய ஓகே. சப்ஜெக்ட் கொண்டு வருவோம். பட் இது நாங்க அடுத்த கிளாஸுக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு பெர்சன்டேஜ் எப்படி எந்த அளவு தூரம் நீங்க இன்வால்வ் ஆகிறீங்கிறத நாங்கள் ப்ராக்டிஸ்ல ஓகே. பார்ப்போம். ஓகே. ரைட். இப்ப எங்கிட்ட இருக்கிற முக்கியமான அடுத்த சேலஞ்சான பகுதி எதென்றால் இப்ப எங்களுக்கு ம். எழுத்துக்களும் சொற்களும் தெரியும். எழுத்துக்களோட பகுதி தெரியும். அலிஃப் எப்படி வரும், ஓ. பா எப்படி வரும், இதெல்லாம் தெரியுது. எஸ். சொற்களாக நாங்க ப்ராக்டிஸ் பண்றதுலயும் எங்கட ஓரளவுக்கு எங்கட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேயா தான் நிக்குது. ஆனா ம். எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சான ஸ்டைல் எங்கன்னு சொன்னா அது எந்த சொற்களை வச்சுக்கொண்டு எழுத்துக்களை வச்சுக்கொண்டு குர்ஆன் ஸ்டைல நாங்க சூறாக்களாக பக்கங்களாக ஓத போற நேரத்துல ம். நாங்க பெரிய ஒரு சேலஞ்சை நாங்க ஃபேஸ் பண்றோம். அது என்ன சேலஞ்சுனால் அல் குர்ஆன் என்ன அமைப்புல ஓதப்படணுமோ அந்த அமைப்பு எங்கட ஓதல் வருது இல்ல. ஆனா அதே எழுத்துக்கள் தான் எங்களுக்கும் தெரியும். அதே ம். உச்சரிப்பு சொற்களை தான் எல்லாரும் உச்சரிக்கிறாங்க. ஆனா ஓதுற டைம் என்ன அந்த ஓதல் பகுதிக்கு போற நேரத்துல ஒரு பெரிய ஒரு பேக்கவுண்டை நாங்க ஃபீல் பண்றோம். ஆனா அந்த பேக்கப்பை நாங்க எடுத்துக்கொள்றதுதான் உங்களோட இந்த தேர்ட் லெவல் என்று நாங்க சொல்ற பகுதி. இந்த இடைவெளி கேப்பை ஃபீல் பண்றதுக்காக வேண்டிதான் நாங்க அல் குர்ஆனிய வசனங்களை டார்கெட் பண்ணி வசனங்களை ஓதுறதை டார்கெட் பண்ணி நாங்க இந்த பகுதியை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இதுதான் இதில் இருக்கிற சாமரி முக்கியமான விஷயம். எப்படி எங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும், சொற்கள் தெரியும். ஆனா குர்ஆன் ஸ்டைலுக்கு சூறாக்களாக நாங்க ஓத போற நேரத்துல எங்களோட ஓதல் எது சரியான ஓதல் என்று அடையாளப்படுத்தப்படுதோ அந்த அமைப்புல இல்லாம இருக்குது. அல்லது எங்களோட ஓதல்ல எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாம நாங்க ஒரு வேறொரு அமைப்புல ஓதுறத மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். எனவே அந்த ஃபீல் பண்றதை முழுமையாக இல்லாமல் ஆக்குறது தான் இந்த பகுதி. ம். இப்போ இப்ப நாங்க குர்ஆன்ல வசனங்களை தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்படித்தானே? ம். ஓ. வசனம் ஓதுறம் என்று சொன்னா நீங்க அவதானிச்சிப்பீங்க சில போது அஹ், வளமையா ஓதுற ஸ்டைல்ல கொண்டு அந்த வசனத்தை நாங்க முடிச்சு நிப்பாட்ட மாட்டோம். நிப்பாட்டுற இடத்துல வேறொரு மெத்தட்ல நான் நிப்பாட்டுவோம். ஓகே. அப்ப அந்த இடம் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. ம். இந்த சூறாக்களை ரிப்பீட் பண்றதுல நாங்க இதுல இந்த இஷ்யூவை சந்திக்க மாட்டோம். வேண்டா உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அப்ப இன் ஆலமீன் நிப்பாட்டி பழக்கம். ஓ. திருப்பி நான் யோசிக்கிறேன்ல. ஆனா குர்ஆன்ட எல்லாத்தையும் எங்களுக்கு அப்படி இயலவே. அப்ப புதிய சூறா ஒன்று நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போற நேரத்துல எங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. அப்ப நாங்க ஒரு சமரி பண்ணி தாரோம். அல் குர்ஆன்ட வசனங்களை அது வசனம் ஓகே. முடிஞ்சு நிப்பாட்டுறதா இருக்கலாம் அல்லது வசனத்துல இடையில நிப்பாட்டுறதா இருக்கலாம். எது எப்படியோ நிறுத்துதல் ஸ்டாப் பண்ற என்ற அந்த கிரைட்டேரியாவுக்கு நாங்க போனோம் என்றால் அந்த இடத்துல ம். நாங்க எப்படி ஓதணும் என்றது எங்களுக்கு குர்ஆனை ஓதுறது என்றத அந்த கிரைட்டேரியாக்குள்ள ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே. அப்ப அந்த விஷயத்தை தான் நாங்க இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறோம். இதுவும் பிராக்டிஸோடு தொடர்பானது.
அடையாளங்களோடும் தொடர்பானது தான். சரி, இந்த ஓகே. குழப்பத்தை நாங்க இல்லாம ஆக்குறதுக்கு மொத்தம் 3 முறைகள் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். குர்ஆன்ல மோஸ்ட் 95, 98, 99% எந்த இடத்துல நீங்க நிறுத்தினாலும் இந்த மூணுல ஏதாவது ஒரு முறையில தான், ஒரு கிரைட்டேரியால தான் நீங்க அந்த வசனத்தை நிப்பாடணும். மூணே மூணு மெத்தட் ஓகே. இல்லையா நாங்க சொல்லி தருவோம். முறை ம். ஒன்று, வசனத்திட இறுதியில, அதாவது வசனத்திட இறுதி என்று சொல்றது நாங்க ஸ்டாப் பண்ண போற அந்த பிளேஸ், அந்த இடத்துல ஓகே. இந்த மாதிரியான அடையாளங்கள் வார சந்தர்ப்பங்கள். என்ன அடையாளம் இது? இது வந்து ஃபதஹ மத் ஃபதஹத்தைன். வெரி குட். அப்ப இந்த ஐடியா வருது. வெரி குட். இந்த ஐடியா தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஃபதஹ் மத் ஃபதஹத்தைன் அந்த இடத்துல வந்துச்சு என்றால், ம். அல்லது நாங்க நிப்பாட்ட போற அந்த வசனத்துல கடைசி இடம், ஸ்டாப் பண்ண போற அந்த பிளேஸ்ல அலிஃப் ம். வந்து இது என்று சொன்னால், நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை, அந்த வசனத்திட இறுதி எழுத்த, ஸ்டாப் பண்ண போற எழுத்து ஒண்டிக்கிறே, ஓ. அந்த எழுத்த கடைசி எழுத்த 2 அளவு மாத்திரம் நாங்க நீட்டி ஓதணும். அப்ப இந்த அளவு என்றா என்னென்றால், கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன்டால், எங்களோட கைவிரல் ஒண்ட மூடி திறக்கிற அளவு நேரம். மூடுறது ஒரு அளவு, திருப்பி அந்த விரலை ம். நீட்டுறது இன்னும் ஒரு அளவா சொல்லுவோம். அல்லது ஒரு வினாடி, ஒரு செகண்ட் நாங்க நீட்டினா ஓதுனா போதும். ஓகே. சரி, இப்ப நான் இதுல 3 உதாரணங்கள் எடுத்துக்கிறேன். இந்த 3 ம். உதாரணங்களையும் இறுதி நிலையை மட்டும் பாருங்க எப்படி இருக்குது. முதல்ல அது எப்படி வந்துக்குது? கடைசியில் அலிஃப் வெரி வந்திக்கு. குட். ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயும் கடைசிக்கு அலிஃப் வந்திக்கு. கடைசியில் வந்து அஹ், யா வந்திக்கு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுலயுமே அலிஃப். கடைசியில் அலிஃப் வந்துக்குது. ஓ. ஆனா உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கு ஜீம் முதலாவதுல, அதுக்கு மேல என்ன ஆ, வந்துக்குது? அதுக்கு முன்னுக்கு அலிஃபிக்கு. இல்ல, அது அதுக்கு வந்து முன்னாடி வந்து அந்த ஜீமுக்குரிய அடையாளம் என்ன வந்துக்குது? இங்க அடையாளத்தை மெயினா பார்க்கணும். அது ம். வந்து ஃபத்தஹத்தைன். ஆ, ஃபத்ஹத்தைன் வந்து அப்ப இங்க டபுள் என்ட்ரி, டபுள் ஓ. ஓகே, டபுள் கன்ஃபார்ம். அலிஃபும் ம். கடைசியா வந்திக்குது, இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளமும் எங்கிட்ட சப்போர்ட் பண்ணுது. ஸோ நாங்க அது ஜீமை 2 அளவுங்கிறது நீட்டுறதுங்கிறது கன்ஃபார்ம். ஓகே. ரெண்டாவது நீங்க சொன்னது மாதிரி அலிஃப் வந்திக்குது, எனவே அந்த ஹாவை தான் நீட்டணும், அலிஃப் நீட்டல. ஹாவை நாங்க ஓகே. 2 1 செகண்ட் நாங்க நீட்டுவோம். மூணாவது பாருங்க, கடைசியில ம். யா வந்திக்கிங்க, நான் யாவை பத்தி பேசவே இல்லை. ஓ. ஆனா யாக்கு மேல ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்யணும்? இறுதி அடையாளத்தை தான் நாங்க பார்க்கணும். அலிஃப் அதுக்கு இல்லையே. முன்னுக்கு எழுத்து. எஸ், இப்ப இறுதி எழுத்து அலிஃப், அலிஃப் இல்ல. சோ எங்களுக்கு அது கடைசி ம். எழுத்து எங்களுக்கு கவுண்ட் பண்ண இயலாது. என்றால் அடையாளம் ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க ஆ. அடையாளம் இருக்கிற எழுத்து நோக்கி போனோம் என்றால் கடைசி எழுத்துக்கு ஃபதஹ் மத் இது. எனவே நாங்க அந்த ஐனை நாங்க நீட்டுவோம். இப்படியான ஒரு நாலேஜ் நாங்க எடுத்துக்கொள்ளணும். ஓகே. ஓகே, இது ஃபர்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் பார்ட். ஆகவே நீங்க இதுல சரா மூணு பார்ப்போம். செகண்ட் பார்ட் என்னன்னு சொன்னா, வசனத்திட கடைசியில நிறுத்த போற அந்த எழுத்து எந்த மாதிரி எழுத்து கொண்டு வாரு, என்ன எழுத்து இது? مربوطة. வெரி குட், மாஷா அல்லாஹ். தாவல் மர்பூத்தா. அப்ப ஏனைய தாக்களும் மிக்குது, உங்களுக்கு தெரியும் அது. எனவே நீங்க ஓ. தா மர்பூத்தான்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க. நான் அதை பத்தி பேசல, உங்களுக்கு தெரியும் என்ற வகையில். இந்த தா ஓ. மர்பூத்தா வசனத்துல கடைசியில வந்துச்சு என்றால், குர்ஆன்ல பெரிய ஒரு சேஞ்ச, அல்டிமேட் சேஞ்ச், பெரிய ஒரு சேஞ்சோட நாங்க செய்யணும். என்ன ம். செய்யணும்? அந்த எழுத்தை முழுமையாக வேறொரு எழுத்தா மாத்தணும். என்ன எழுத்தா மாத்திரம்? பெரிய ஹாவாக மாத்தணும். ஓகே. பெரிய ஹாவா மாத்துறது மட்டுமல்ல, அதுக்கு என்ன அடையாளம் இருந்தாலும் நீங்க வைக்க வேண்டிய அடையாளம் என்ன? சுக்கூன். சுக்கூன். ம். இப்ப இந்த இன்றைய பாடத்துல பாருங்க, போன கிளாஸ்ல படிச்ச அதே அடையாளங்கள்ல இருந்து இப்போதைக்கு மூணு ம். பாடம், மூணு அடையாளங்கள் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துல எங்களுக்கு இங்க லிங்க் ஆகுது. அப்போ உங்களுக்கு இது மறக்காது. தொடர்ந்து இதுல பிராக்டிஸ் செய்கிறதால மறக்காத விஷயம் உண்டு. சரி, இப்ப பாருங்க, இந்த மூணுலயும் கடைசி மட்டும் எனக்கு எப்படி எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். الموقدة. المؤصدة. ممددة. ஓகே, வெரி கிளியர். அப்ப அந்த தாவை நாங்க இல்லாமக்குவோம், அந்த இடத்துல ஹாவை போடுவோம், நாங்க சுக்கூனை வைப்போம். இது உங்களுக்கு அறிமுகமான வசனங்கள் என்ற வகையில் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். நான் ஒரு ஓ. ஒர்க் வந்து இல்லை ஃபாலோ பண்ணுவோம், அதில் உங்களுக்கு சில டவுட்கள் வரலாம். அப்படி நாங்கள் விஷயங்களை பார்ப்போம். சரி, ஓகே. மூணாவது முறைக்கு வந்தோம் என்றால், முதல் முறையும் இரண்டாவது சந்தர்ப்பமும், முதலாவது சந்தர்ப்பமும் இரண்டாவது சந்தர்ப்பமும் இல்லாத வேறு ம். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு இருக்கிற வேலை ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூனை வச்சு ஓதுறது. ஓகே. ம். சரியா? இப்போ உதாரணங்களை பாருங்க பார்ப்போம், இது எப்படி வரும்? آه، أخ.
أخلج. أخلد. 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 الفيل. الفيل. வெரி குட். البيت. அல்பைத். இதுல Yes. என்னத்த கடைசியா தாவுல் மர்பூத்தா வந்தா ஹாவா மாத்திரம். எனவே ஹா வந்தா திருப்பி தாவுல் மர்பூத்தா மாத்திர ரோங் அப்படி சைடு ஒன்று இல்ல. முதலாவதுல இல்ல. ம், ரெண்டாவதுல யாக்கு தானே சுக்குனிக்கு திருப்பி எப்படி லாமுக்கு சுக்குன் வைக்கிறேன்னு யோசிக்கப்படாது. ம். மூணாவதுல சின்ன தே வந்தா தான் சாரி தாவல் மர்பூத்தா வந்தா தான் அந்த ரூல்ஸ். அப்ப இங்க அடுத்த தே வந்துக்குது. ரூல்ஸ் மோட்டோவா சுக்கூனுக்கு மாறும்ங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். நீங்கள் ஓகே. செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிரைட்டேரியாலையும் அல்லது ஒரு வேலை செய்யலாம். நீங்க காமனா உங்களுக்கு அறிமுகம் இல்லாத மோர் தென் ஒரு 3 பேஜஸை நீங்க டார்கெட் ம், பண்ணி அதை நீங்க தேடி ஃபுல்லா ம். ஓத தேவையில்லை. வசனங்கள்ல இறுதி இடம் நிப்பாட்ட இடத்தை நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாம நிப்பாட்டுறேன். நான் போற ஃப்ளோல இது எனக்கு விளங்குது, நிப்பாட்டுற ஸ்டைல் விளங்குது. அந்த இடத்துல அ, போயிட்டு நான் டைம் எடுத்து இது எப்படி யோசிக்கிறேன், எந்த கிரைட்டேரியால போடுற, ஃபர்ஸ்ட்ல போடுறா, செகண்ட்ல போடுறான் யோசனை இல்லாம அந்த ம். மில்லி செகண்ட்ஸ் டைம்ல நான் ஸ்பாட் பாயிண்ட்ல நாங்க டைம் எடுக்காம நிப்பாட்டுறோம் என்கிறது நடக்குதாங்கிறத நீங்க அவதானிக்கணும் உண்டு. ஓகே. ஒரு 3 பேஜஸுக்கு நீங்க இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ண அது உங்களுக்கு பிடிபட்டுரும். திருப்பி திருப்பி ஓகே. பாடமாக தேவையில்ல. ஐடியா நாலேஜ் வந்துருந்துச்சுன்னா அது எங்களோட ட்ரெக்ல எங்களை கொண்டு போயிடும். நான் யோசிக்க தேவையில்லை. ஓகே. ம், ரெண்டாவது இதையும் தாண்டி இதுதான் முக்கியமான விஷயம். வேறு ம். ஏதாவது மெத்தட் ஒன்று குர்ஆனுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? அந்த சூரோட பேரையும் வேர்சஸ் நம்பரையும் நீங்க கொண்டீங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்ல. ஓகே. இது ரைட். ரெண்டையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணணும். இப்போ 2 ஒர்க் இருக்குது. ஒன்று உங்களோட அடையாளங்கள் தொடர்பான ஒர்க்ல பெண்டிங் ஒர்க் ஒன்று மிக்குது. ஓ. சப்ஜெக்ட் படிச்சுக்கிறீங்க. இதுல ஒரு ம். கண்டினியூவான சின்ன ஒர்க் ஒன்று மிக்குது. ஓகே. அடுத்த கிளாஸுக்கு வந்த இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஈக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ் உங்கள்ட்ட. ஓகே. ரைட். ஹாய் நல்லவா. ஓ.